திருச்செந்தூர் முருகன் கோவில் மகா குடமுழக்கு பெருவிழாவை ஒட்டி பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தென்மண்டல செய்தியாளர் சுடலைக்குமார் தரும் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா ஜூலை 7ஆம் தேதி நாளை காலை 6:15 மணியிலிருந்து 6:50 மணிக்குள் நடைபெற இருக்கின்றது. முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலை பொறுத்தவரையில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு திருவிழாவிற்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் இந்த மகா குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் ஜூலை 1ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜையானது இந்த ராஜகோபுரத்தின் கீழ்ப்பகுதியில் சுமார் 8000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அந்த யாகசாலை பந்தலில் தற்பொழுது 10ஆம் கால யாகசாலை பூஜையானது நடைபெற்று வருகிறது. நாளை ஜூலை 7ஆம் தேதி காலை 5 மணிக்கு முன்னதாகவே, அதாவது 4 மணிக்குள் 12வது கால அந்த யாகசாலை பூஜை என்பது துவங்க இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 6:15 மணியிலிருந்து 6:50 மணிக்குள் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை பொறுத்தவரையில் தற்பொழுது நம்முடைய நியூஸ் ஆன் தொலைக்காட்சி பிரத்யேகமாக இந்த முருகன் கோவிலுடைய மேல் தளத்தில், அதாவது ஒவ்வொரு விமான கலசங்கள் இருக்கக்கூடிய இந்த மேல் தளத்தில் இருந்து நாம் இந்த நேரடி காட்சிகளை பதிவு செய்து வருகிறோம். நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கிழக்கு கோபுரம் விமான கலசம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்து கொண்டிருப்பது சண்முகருடைய விமான கலசம், தங்க கலசம். அதற்கு அடுத்ததாக இருக்கிறது மூலவர் முருகனுடைய விமான கலசமானது இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக நடராஜர், வள்ளி, தெய்வானை மற்றும் பெருமாள், இந்த 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 6 கலசங்கள் விமான கலசங்களானது இங்கு இருக்கின்றது. அது மட்டுமின்றி கிழக்கு கோபுரம், வடக்கு கோபுரம், இந்த ராஜகோபுரத்தை பார்க்கலாம். 9 நிலைகள் கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் மேலே 9 கலசங்கள் இருக்கின்றன. இந்த கலசங்களுக்கும் அதே போன்று முருகன் அதாவது மூலவரான முருகன், உற்சவர் சண்முகர், வள்ளி, தேவசேனா மற்றும் பெருமாள், நடராஜர் ஆகிய இந்த 6 விமான கலசங்களுக்கு நாளை தினம் காலை இந்த மகா குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. நேரடி காட்சிகளாக பார்த்து வருகிறோம். இந்த பகுதி நாம் பார்த்துக் கொண்டிருப்பது விமான கலசம். இந்த பகுதியில் இருந்து திரிசூந்தரர்கள், போத்திகள் மற்றும் சிவாச்சாரியர்கள், பட்டர்கள் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை நடத்துவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறுவதற்கான அந்த மேடைகள், ஸ்டேஜுகள் அனைத்தும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. மேலும் இந்த மேல் தளத்தை பொறுத்தவரையில் 1000 நபர்கள் இங்கிருந்து இந்த விமான குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை பார்ப்பதற்கான இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நான் முன்னதாக கூறியபடியே போத்திகள், சிவாச்சாரியர்கள், திரிசூந்தரர்கள், அது மட்டுமின்றி மடாதிபதிகள், பல்வேறு ஆதீனங்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மேலும் உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அது மட்டுமின்றி பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் இங்கு வருகை தந்து இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை பார்வைக்காக இந்த மேல்தளத்தில் வந்து அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்பது உட்கார்ந்து அந்த நன்னீராட்டு பெருவிழாவை பார்ப்பதற்கான இந்த ஏற்பாடுகள், கேலரிகள் மற்றும் இருக்கைகள் அமைப்பதற்கான அந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இது மட்டுமின்றி பக்தர்கள் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை பார்ப்பதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் 600 சிறப்பு பேருந்துகள் இந்த திருச்செந்தூருக்கு வருகை தருவதற்கான இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி திருச்செந்தூருக்கு வரக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி இந்த 3 மார்க்கத்திலிருந்தும் வரக்கூடிய வாகனங்கள், அரசு பேருந்துகள் நிறுத்துவதற்கு தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து 3 தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு வருவதற்கு இலவச சுற்று பேருந்துகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்துகளில் பக்தர்கள் இலவசமாக கோவிலுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை பக்தர்கள் பார்ப்பதற்காக கோவிலுடைய கடற்கரை பகுதி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பக்தர்கள் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை பார்ப்பதற்கும் கோயிலுடைய வளாகம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அகன்ற LED திரைகளும் அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு வரும் வரை பக்தர்களுக்கான அடிப்படை வசதி, குடிநீர், கழிப்பிடம் மற்றும் அவர்களுக்கு தேவையான உணவு, அன்னதானம் போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் நிர்வாக அறநிலையத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பாதுகாப்பை பொறுத்தவரையில் சுமார் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம், அதாவது 6ஆம் தேதி பிற்பகல் 12 மணிக்கு வரை மட்டுமே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்று பிற்பகல் 12 மணியிலிருந்து 7ஆம் தேதி இரவு வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது. குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா 7ஆம் தேதி அன்று நிறைவு பெற்ற பின்னதாக, அந்த அனைத்து பூஜைகளும் நிறைவு பெற்ற பின்னர் அதற்கான பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான அந்த அனுமதி வழங்கப்படும் என்றும் அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 10வது கால யாகசாலை பூஜையானது நடைபெற்று வருகிறது. நாளை காலை 12ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்ற பின்னதாக சரியாக அதிகாலை 6:15 மணியிலிருந்து 6:50 மணிக்குள் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் ஐகோட்டுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர்.